السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய 9வது தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். இதிலே இன்றைய தினத்திலே நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வழங்குவதிலும் சதக்கா வழங்குவதிலும் எத்தகைய செயல்பாடுகளை நடைமுறைகளை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத் வழங்கக்கூடிய விஷயத்திலே முழுமையான ஒரு வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த செல்வத்திலே எத்தனை சதவீதம் அவர் ஜக்காத்தாக வழங்க வேண்டும், எப்போது வழங்க வேண்டும், எவற்றை வழங்க வேண்டும் என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜக்காத் யார் மீது கடமை என்பதையும் யாருக்கு அதனை வழங்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தினுடைய நடைமுறைகளை செல்வந்தர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல், அதே போன்று ஏழைகளுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் இரண்டு சாராரையும் கருத்தில் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் ஜக்காத்தை எதிர்பார்த்து வேண்டி வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொது அறிவிப்பை செய்வார்கள். அதாவது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் செல்வந்தருக்கோ அதே போன்று உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடியவர்களுக்கோ ஆகுமானதல்ல என்று சொல்லி அதிலே எந்த பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேண்டி வந்தவருக்கு ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ அதில் தெளிவுபடுத்துகிறாங்க யாருக்கு இந்த ஜக்காத்தில் தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி அந்த ஜக்காத்தை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஊரில் ஜக்காத்தை வசூல் செய்கிறார்களோ அந்த ஊரில் ஏழைகள் இருப்பார்களானால், அல்லது ஜக்காத் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் அந்த ஊரில் இருப்பார்களேயானால் அந்த ஊரில் வசூலிக்கக்கூடிய ஜக்காத்தை அங்கு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுபோக எஞ்சி இருக்கும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரப்படும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு தகுதி இருக்கிறதோ, ஜக்காத் பெறுவதற்கு தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குவார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடைகள், தானியங்கள், கனிகள் இவற்றை வைத்திருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை
வசூலிப்பதற்கு வசூலிப்பாளர்களே நியமித்திருக்கிறார்கள். இப்போ பெரிய ஆட்டு மந்தைகள் வைக்கக்கூடிய வியாபாரியாக இருக்கலாம், ஒட்டக மந்தைகள் இருக்கும். அதே போன்று விளைநிலங்கள் அதிகமாக பயிர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் கனிகளை பார்த்தோம் என்று சொன்னால் பேரித்தம்பழம், அதே போன்று திராட்சை தோட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த நபர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களிடத்தில் இருந்து ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய நபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீச்சமர தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், திராட்சை தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களை அனுப்பி அதை என்ன செய்வாங்க? அந்த அறுவடையை மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அவர்கள் எவ்வளவு ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதை மதிப்பிட்டு அவர்களிடத்திலே இருந்து என்ன செஞ்சிருக்கிறார்கள்? அந்த ஜக்காத்தை வசூலித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை, அதே போன்ற அடிமைகள், அதே போன்று கோவேறு கழுதை, காய்கறிகள், அதே போன்று சாதாரணமாக சேமித்து வைக்க இயலாத கனிகள், இவற்றுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை நிர்ணயம் செய்யவில்லை, வசூலிக்கவும் இல்லை. அதாவது சேமித்து வைக்க இயலாத காய்கறிகளை பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஜக்காத்தை அதை எடுக்கவில்லை, வசூலிக்கவில்லை. கனிகளை பொறுத்த வரைக்கும் பேரித்தம்பழம், அதே போன்று திராட்சை, இந்த 2 கனிகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வசூலித்து இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த 2 கனிகளுமே சேமித்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2க்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஜக்காத் வசூலித்து இருந்திருக்கிறார்கள். அதை பொறுத்த வரைக்கும் பேரித்தம்பழங்கள் கனிந்ததாக இருந்தாலும் காய்ந்ததாக இருந்தாலும், திராட்சை கனிந்ததாக இருந்தாலும் காய்ந்ததாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதை மதிப்பிட்டு வசூல் செய்திருக்கிறார்கள், ஜக்காத் வசூல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய நேரத்தில் மிகச்சிறந்த, அதாவது நல்ல பொருட்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க? அதுக்கு மட்டுமே வசூல் செய்யக்கூடியவர்களாக இல்லை, ஜக்காத் வசூலிக்கக்கூடியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அதே போன்று நல்ல பொருட்களை மட்டுமே ஜக்காத்தாக பெறக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. நடுத்தரமான பொருட்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஜக்காத்தாக வசூலித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிறார், அதாவது அவருடைய சொத்தை கணக்கிட்டு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணுமோ அதை என்ன செய்கிறாரு? ஏதேனும் ஒரு அடிப்படையில் ஒரு ஏழைக்கு என்ன செய்கிறார்? ஜக்காத்தாக வழங்குகிறார். அரிசியா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், பெருத்தம்பழமா இருக்கலாம், திராட்சையா இருக்கலாம், அதே போன்று பொருளாக பணமாக இருக்கலாம். இப்படி எதை அவர் ஒருவருக்கு ஜக்காத்தாக கொடுக்கிறாரோ அந்த ஜக்காத்து பொருளை அவரே என்ன செய்து அதற்கு பிறகு விலை கொடுத்து வாங்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிறாரு, ஏதாவது ஒரு கோதுமையை கொடுக்கிறாரு, பேரித்தம்பழத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா அதற்கு பிறகு அதை ஒரு விலை வைத்து வாங்கி கொண்டு அதற்கு கிரயமாக என்ன செய்யக்கூடாது? காசை கொடுக்கக்கூடாது, அது விலைக்கு வாங்கக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ ஒருவருக்கு என்ன செய்கிறார்? ஒருவர் ஜக்காத்து ஒரு ஏழையா இருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு தானியத்தையோ ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா அதிலிருந்து அவர் என்ன செய்கிறாரு? அன்பளிப்பாக சிலதை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதே போல ஒருவர் என்ன செய்கிறாரு? கோதுமையோ ஏதோ ஒன்று கொடுக்கிறார், அதில் இருந்து உணவு சமைத்து அவருக்கு ஒரு விருந்து படைக்கிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் முஸ்லீம்களுக்கு நலன் கருதி, அதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னு வந்திருப்பாங்க,
அவர்களுக்கு தேவையை கொடுக்கின்ற விதத்தில் பைத்துல் மால், அதாவது ஜக்காத்தினுடைய பொருளில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாக பெற்று அந்த தேவையுடைய முஸ்லிம்களுக்கு என்ன செய்வார்கள், அதை கொடுத்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உழைப்பால் அதை சம்பாதித்து அந்த கடனை என்ன செஞ்சிருவாங்க, பைத்துல் மாலுக்கு அந்த ஜக்காத்து பொருளுக்கு திருப்பி கொடுத்து விடுவார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தானாக முன் என்ன செய்கிறாரு, ஜக்காத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நபருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். என்ன துஆவை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக ஃபீஹி வ ஃபீ இப்லிஹி, அதாவது உங்களுடைய ஒட்டகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தட்டும், அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்யட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, துஆ செய்திருக்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் நிறையட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். இத்தகைய தன்மைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து தொடர்பாக, அது வசூலிப்பது தொடர்பாக, அதை விநியோகிப்பது தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாள் தினங்களில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, சதக்கத்துல் ஃபித்ர், இந்த சதக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சதக்காவை, இந்த ஜக்காத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகள் நமக்கு விவரிக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ராக என்ன செய்வார்கள், பேரீத்தம்பழங்களை வழங்கியிருக்கிறார்கள், கோதுமையை வழங்கியிருக்கிறார்கள், வெண்ணெய் கட்டிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறார்கள். இது எவ்வளவு வழங்குவார்கள் என்று சொன்னால், ஒரு சா என்று சொல்லக்கூடிய அந்த அளவு, ஒரு சா என்பது 4 முத்துக்கள். ஒரு முத்து என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கை, 2 கையை முழுமையாக வைத்து நாம் அளக்கக்கூடிய அளவு. அப்போ இதில் 4 கை அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபருக்காக என்ன செய்வார்கள், இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் இந்த தர்மத்தை செய்துவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவ்வாறு செய்வதுதான் நபி வழியாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவர் தொழுகைக்கு, அதாவது தொழுகை திடலுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த சதக்காவை கொடுத்து விட்டால், இந்த தர்மத்தை கொடுத்து விட்டால், அவர் என்ன செய்வார், ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்த அந்த லிஸ்ட்டில் என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். ஒருவர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு போய் என்ன செய்கிறாரு, இதை தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு சதக்காவை போன்றுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியுடைய அந்த 8 கூட்டத்தினருக்கு மட்டும் வழங்காமல் எல்லா ஏழைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு, யாரெல்லாம் மிஸ்கின்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தர்மத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தர்மங்களை வழங்குவதிலே எத்தகைய செயல்பாடுகளை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது தனக்கு சொந்தமான எந்த பொருட்கள் இருக்கிறதோ, செல்வங்கள் இருக்கிறதோ, அதிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானமாக வழங்குவதை மிகவும் விரும்பி இருக்கிறார்கள். சரியா? அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய பொருளில் இருந்து என்ன செய்வாங்க, அவர்களுடைய கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு அல்லது பிற மக்களுக்கு தேவையுடையவர்களுக்கு சதக்கா செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தாங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொருட்களை சேமித்து வைத்து அதை என்ன செய்கிறது, கூட்டி வைத்து அப்படியே நாம் பெருக்கி விட வேண்டும் என்ற எண்ணமோ, அதே போன்று நாம் சதக்கா வழங்குவதனால் நம்முடைய சொத்துக்களை தொடர்ந்து கொடுப்பதனால் நாம் ஏழையாகி விடுவோம் என்ற எண்ணமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்ததில்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. அதாவது நாம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை சேமித்து வைப்பதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், அதிகமாக பலனை பெற்று விடலாம் என்று எண்ணுவதோ, அதே போன்று நாம் மக்களுக்கு கொடுப்பதனால நாம் ஏழையாகி விடுவோம், அல்லாஹுடைய அருள் நமக்கு நின்று விடும் என்பதையோ நாம் என்ன செய்யக்கூடாது, சதக்காவுடைய விஷயத்திலே கருத்தில் கொள்ளக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மக்களிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்வதை விட அவர்கள் தங்களிடத்திலே இருந்து கொடுப்பதை மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது ஒருவருக்கு சதக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தேவைப்படக்கூடியவர்கள், ஒருவர் தேவை என்று வந்தால் அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தேவை இருக்கும் பட்சத்திலும் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வழங்கியிருக்கிறார்கள், சதக்கா கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே தன்னுடைய உணவு தேவை இருக்கிறவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஆடை தேவையுடையவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை என்ன செய்திருக்கிறார்கள், சதக்காவாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களோடு இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு வழங்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஒரு அலட்சியமாக கருத மாட்டார்கள். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க தானே, இவங்களுக்கு நம்ம பிறகு கொடுத்துக்கலாம், வெளியில் உள்ள மற்ற மக்களுக்கு நாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருக்காது. எந்த நிலையில் எல்லோரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே ஒருவர்கள் தேவையுடையவர்களாக தங்களுடைய தோழர்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் என்ன செய்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சதக்காக்களை கொடுத்து உதவியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சதக்கா கொடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அன்பளிப்பாக கொடுப்பார்கள், அதே போன்று உணவாக கொடுப்பார்கள், பேரித்தம்பழங்களாக கொடுப்பார்கள், திராட்சையாக கொடுப்பார்கள், ஆடையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள், தங்கம் வெள்ளியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள், ஒட்டகம் ஆடுகளை என்ன செய்வார்கள், சதக்காவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். இப்படி பல விஷயங்களை, பல பொருட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவாக கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சதக்காவின் வடிவமாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே எத்தகைய செயல்பாடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜக்காத்துடைய விஷயத்திலும் சதக்காவுடைய விஷயத்திலும் இருந்ததோ அத்தகைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலும் கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.